வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரம்ஜான் நோம்பு கஞ்சி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் போல் ஊற விடுங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 6 கிராம்பு அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தின ஆட்டுக்கறியை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள், அது கூட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நறுக்கிய கொத்தமல்லி இலைகள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதிலேயே 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நாப ப்ரெஷர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைஸ் செட்டிங்கை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துருங்க. நேச்சுரலாக ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
வெந்த கஞ்சியில் 1/2 கப் தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்தீங்கன்னா சுவையான நோம்பு கஞ்சி தயாராயிருச்சு. ரம்ஜான் ஸ்பெஷலான சுவையான நோம்பு கஞ்சி தயாராயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.